முனா மற்றும் அவன் அம்மா பசுமையான வயலில் புல் மேய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே ஒரு சிவப்பு காளை வந்தது. அதை பார்த்த முனாவும் அவன் அம்மாவும் பயந்தார்கள். அந்த சிவப்பு காளை அவர்களிடம் வந்து தாக்க முயன்றது. முனாவின் அம்மா தன் மகனை காப்பாற்ற அந்த காளையுடன் போராடினாள். ஆனால் அந்த காளை மிகவும் சக்தி வாய்ந்தது. அது முனாவின் அம்மாவை கொன்றுவிட்டது. இதையெல்லாம் பார்த்த முனா அழுதபடி அங்கிருந்து ஓடி ஒரு மனிதனின் வீட்டுக்குச் சென்றான். அந்த மனிதன் முனாவை தனது வீட்டில் வைத்துக்கொண்டு அவனை நன்றாக பராமரித்து நிறைய தீவனம் கொடுத்து வளர்த்தான். சில நாட்களில் முனா மிகவும் பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான காளையாக வளர்ந்தான். தன் அம்மாவின் மரணத்திற்கு பழிவாங்க முனா அந்த சிவப்பு காளையை தேடிச் சென்றான். இருவருக்கும் கடுமையான சண்டை ஆரம்பமானது. முனா தனது முழு சக்தியாலும் அந்த சிவப்பு காளையை தூக்கி தரையில் பலமாக வீசினான். அந்த காளை அங்கேயே இறந்து